போலீஸ் வசரம். நான் முதல்ல தமிழ் மணிக்கிட்ட தான் சொன்னேன் இந்த என்னுடைய பிரச்சனை அவங்கக்கிட்ட. அப்போ அவங்க சொன்னாங்க நம்ம சபைக்கு, ஆனால் ஏற்கனவே வேலை செய்யும்போதெல்லாம் ரொம்ப நாள் கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஆனால் நான் அவங்ககிட்ட என்ன சொன்னேன், தமிழ் அது எப்போ அப்பா ஆயத்தப்பட்டுறாரோ அப்போ நான் வரேன் தமிழ்னு சொல்லுவேன். அதே போல் இந்த 10வது மாதம் அவங்க சொன்னாங்க, 9ஆம் மாதம் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த சபைக்கு வந்தேன். முதல் நாள் கூட தமிழ் சொல்லிச்சு எங்கள் சபைக்கு வாப்பான்ட்டு. நான் எங்கள் வீட்டுக்காரன் கேட்டு சொல்கிறாப்பான்னு சொன்னேன். அங்கே போய் கேட்டேன், அவர் என்னை திட்டினாரு, நீ ஒவ்வொரு வாட்டியும் ஒரு சபைக்கு கூப்பிடுவேன், அப்போல்லாம் நான் வரணுமா, நான் செத்தா தான் நீ நிம்மதியாக இருப்பியான்னு அந்த வார்த்தையும் அவர் கேட்டார். அப்படியும் நான் அது பொருள்படுத்தலை. சரி எல்லாத்துக்கும் நம்ம அப்பா இருக்கிறாங்க மட்டும் நான் கவலைப்படாமல் இருந்தேன். தமிழ் எப்படிப்பா சபைக்கு போனான்னு கேட்டேன். அவன் என்ன சொன்னா, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், நீயும் உங்கள் வீட்டையே வந்து பாருங்க, அப்போ நீங்களே புரிஞ்சுப்பீங்கன்னு சொன்னாங்க. இதே வார்த்தை நான் கேட்ட வார்த்தையை தான் எங்கள் வீட்டில் கேட்டாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன், இல்லைப்பா தமிழ் சொல்லிச்சு போய் சும்மா போய் பார்ப்போம், உங்களுக்கு மனசு திருப்பதி இருந்தால் நீங்கள் என்னை அழைச்சிட்டு போங்க, இல்லை உங்களுக்கு திருப்பதி இல்லைன்னா வாங்கன்னு சொன்னால் நம்ம வர மாட்டேன். அடுத்த வாரத்தில் இந்த ஒரு வாரம் மட்டும் வாங்கன்னு சொல்லி அப்புறம் கெஞ்சி அந்த மாதிரி இட்டுட்டு வந்தேன். 9ஆம் மாதம் ஞாயிற்றுக்கிழமை 19ஆம் தேதி அவங்க வந்து பார்த்து நான் வெளியே கூட தாண்டலை. அப்போவே அந்த மாதிரி நிமிஷம் சொன்னாங்க, நான் எதிர்பார்த்த சபை இந்த சபை எனக்கு கிடச்சிருச்சு, மனசுக்கு ரொம்ப திருப்தியாக சந்தோஷமாக இருக்குது, இனிமேல் நம்ம இந்த சபையை விட்டு போவோன்னா இந்த சபைக்கு வா. நான் இதெல்லாம் நான் ஏசப்பாயிட்ட கேட்டுட்டு இருந்தேன், இந்த மாதிரி ஒரு ஆவிக்குரிய சபை எனக்கு வேணும்னு கேட்டேன். அது அப்பா இப்போ எனக்கு கொடுத்துருக்குறாரு. நான் உனக்கு திட்டி இருக்கிறேன் 2 நாளாக நீ கூப்பிட்டதுக்கு, ஆனால் அதுக்காக என்னை மன்னிச்சிடுன்னு அப்பாவும் சொன்னாங்க. ஆனால் அப்போ மறுநாள் சிஸ்டர் சொன்னாங்க, இந்த மாதிரி காலையில் நாங்கள் ஜபம் ஃபோனில் பண்ணுறோம் சிஸ்டர், நீங்கள் பண்ணுங்க, உங்கள் பிரச்சனைகளுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னாங்க. மறுநாளே நான் சரிங்க சிஸ்டர் போடுங்க சிஸ்டர் போடுனேன். ஆனால் அன்னையிலேருந்து அந்த தாரா சிஸ்டர் எனக்கு கரெக்டாக 4:50க்கு போடுவாங்க. அவங்க போடலைன்னா கூட நான் ஏன் சொன்னால் உடனே அவங்களுக்கு நான் போட்டுடுவேன். அந்த மாதிரி இருந்தது. ஆனால் அந்த ப்ரேயரில் கலந்துக்கிட்டு என் குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் சண்டைகள் வரும், ஆனால் சமாதானமாகவும் இருந்து ஞானஸ்தானம் எடுக்க சொன்னப்பெல்லாம் எங்கள் வீட்டுக்காரர் சண்டை போடுவாருங்க. ஞானஸ்தானம் எடுக்காமலாம் யாரோ சர்ச்சைக்கு போயா என்னை ஏன் தொல்லை பண்ணுற, ஞானஸ்தானம் எடுன்ட்டு, இல்லைன்னா நான் வரவே மாட்டேன்னு சொல்லுவார். ஆனால் நான் ப்ரேயர்லேயும் சொல்லி அழுதுருப்பேன். நான் வீட்லேயும் தனிப்பட்ட முறையில் ஜெபிக்கும் போது அழுதுருப்பேன். ஆண்டவரே எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் ஒரு நாள் அவர் வாயாலே ஞானஸ்தானம் எடுக்க சொல்லுவீங்க, அந்த சாட்சி சொல்ல வைப்பீங்கன்ட்டு நான் ப்ரேயர் பண்ணுவேன். அதே போல் ஜனவரி மாதம் காலை ப்ரேயரில் பண்ணும்போது கனி சிஸ்டர் வாயால் ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த மகனை அவர் வாயாலேயே ஞானஸ்தானம் எடுக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்க சொல்லுன்ட்டு எங்களுடைய பிரச்சனைக்காக. அப்போது சிஸ்டர் சொன்னாங்க, பிரதர் நீங்கள் இந்த மாதிரி செய்யணும், இந்த மாதிரி சொல்கிறாங்க, யாருடைய விருப்பத்துக்கோ கட்டாயத்துக்கோ நீங்கள் செய்யாதீங்க, உங்கள் முழு மனசு சந்தோஷத்தோடு சொல்லுங்கன்னு. மறு செகண்டு சிஸ்டர் சொன்னதோடவே நான் எடுக்கிறேன் சிஸ்டர், எனக்கு முழு சந்தோஷம், நான் ஞானஸ்தானம் எடுக்கிறேன்னாங்க. அப்போ அதே போல் ஞானஸ்தானம் எடுக்கும் போது கூட அவருக்கு எவ்வளோ ஒரு பிரச்சனைகள் இருக்குது, இடுப்பு வலி பிரச்சனைகள், வரக்கூடாது, ஈஸ்டர் தொழிலாம் வரும்போதெல்லாம் கூட வரக்கூடாதுன்னா அப்போ கூட அப்பா இருக்கிறாரு, நீ பயப்படாதீங்க வாங்கன்னு சொன்னேன். 5 நாள் பாஸ்டிங் இருக்க சொன்னாங்க சிஸ்டர். அதே போல் அவங்க இருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் சிஸ்டர் எங்கள் வீட்டுக்காருக்கு அப்பப்போ உடம்பு சரிப்பில்லாதப்போ டிசம்பர் மாதம் கூட நான் ரொம்ப அவருக்கு முடியல, இடுப்பு வலி. சிஸ்டர் ஒரு ஆஸ்பத்திரியில் தான் இருந்தாங்க. ஆனால் ஃபோன் பண்ணப்போ நான் இந்த மாதிரி சொன்னேன், சரிங்க சிஸ்டர் நீங்கள் பிரதர் காரில் வைங்க, நான் ஃபோன் பண்ணுறேன்னாங்க. ஃபோன் பண்ண பிறகு அந்த வழி எப்படி போச்சுன்றதே தெரியாது. அந்த மாதிரி வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு குழந்தைக்கு 2 நாளாக உடம்பு சரிப்பில்லாமல் இருந்தப்போ கூட அவங்க சொன்னாங்க, சிஸ்டர் நீங்கள் பண்ணுறீங்கல்ல ப்ரேயர், எங்களுக்காக பிள்ளைக்காக பண்ணுங்க பாப்பாக்குன்னு. அப்போ விடியற்கால ப்ரேயர்லேயே நான் சிஸ்டர்கிட்ட சொன்னேன். ஈவினிங் ப்ரேயர்னு சொன்னப்போ ஹாஸ்பிட்டலேருந்து நான் ஈவினிங்கில் சொன்னும் போது கூட சிஸ்டர் சொன்னாங்க, பாப்பாக்கு அதில் நீங்கள் ஃபோனை வைங்க, நான் ப்ரேயர் பண்ணுறேன் நாங்கள். ஆனால் அந்த ஈவினிங் ப்ரேயர் சிஸ்டர் ப்ரேயர் பண்ண அந்த நெருப்பாக கொதிச்சுது அந்த குழந்தைக்கு ஜுரம், ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி. ஆனால் அந்த 10 மணிக்கெல்லாம் அந்த ஜுரம் எப்படி தான் போயிடுச்சுன்றதே தெரியாது. அவங்க அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. மறுநாள் காலையில் நான் ஹாஸ்பிட்டலில் தங்கி வீட்டுக்கு ஆட்டோவில் 6 மணிக்கு வரும்போது சிஸ்டர் உடனே ஃபோன் போட்டாங்க, சிஸ்டர் அந்த குழந்தைக்கு எப்படிங்க சிஸ்டர் இருக்குது, சிஸ்டர் நீங்கள் ப்ரேயர் பண்ணிங்க, அந்த நிமிஷமே அந்த குழந்தைக்கு நல்லா சுகம் கிடச்சிச்சின்னு சொன்னேன். அதே போல் 1000 இது இருக்குது. ஆனால் இந்த ப்ரேயர் பண்ணி அதே போல் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட போன மாதம் ஆண்டவர் பேசினார். ஆனால் நான் பேசும்போது கூட ப்ரேயரில் சொல்லுவேன், ஆண்டவரே எங்கள் வீட்டுக்காரோட நீங்கள் பேசணும், ஆனால் பேசுகிறத அவர் உணரணுங்க ஆண்டவரே என்ன. அதே மாதிரி 11ஆம் தேதி முதல் வாட்டி ஆண்டவர் பேசினார், நீதிமொழிகளில் 10வது அதிகாரம் 3வது வசனம்ட்டு. அதே போல் மறுநாளும் பேசினாங்க. இப்போ கூட அவங்க விடியற் காலையில் 3 மணிக்கெல்லாம் ப்ரேயர் பண்ணுறாங்க. நாங்கள் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் 2 வாரமாக என்னால் பண்ண முடியல, இந்த காலையில் ப்ரேயர் அட்டன்ல. சிஸ்டர்கிட்ட ரீசன் சொன்னேன், சரிங்க சிஸ்டர் சொன்னாங்க. ஆனால் எங்கள் வீட்டுக்கார் போன வாரத்தை விடலை, வேணா நம்ம பிரச்சனைக்கு நீங்கள் அதிகாலை ப்ரேயர் பண்ணு, அதில் தான் நமக்கு ரொம்ப நன்மையாக இருக்குது, ஏசப்பா நம்மளை சொல்கிறாரு, அதனால் நீ அட்டன் பண்ணு, பரவாயில்ல, நீ 3 மணிக்கு 2 மணிக்கு ஏந்திச்சு ஒரு 1/2 ப்ரேயர் பண்ணிட்டு கூட
இந்த 5 மணி ப்ரேயரில் நீ அட்டன் பண்ணுனாங்க. சிஸ்டர் தான் எனக்கு இப்போ ஃபோன் போட்டு அட்டன் பண்ண வைக்கிறாங்க. நான் அட்டன் பண்ணுறேன். இப்போ அவங்க வசனத்தை படித்தா கூட எனக்கு சொல்கிறாங்க எப்போதுமே, மலர் இந்த வசனத்தை படி, இந்த அதிகாரத்தில் இந்த வசனத்தை படி, நீ படிக்காமல் இது பண்ணாதன்னு அவங்க சொல்லி கொடுக்குற அளவுக்கு ஆண்டவர் அவரை பயன்படுத்துகிறார். இது எல்லாத்துக்கும் காரணம் தமிழ்மணி சிஸ்டர் தான் இந்த சபைக்கு இட்டுட்டு வந்தாங்க. அதே போல் ஐயாவும் சிஸ்டரும் அவரை ரொம்ப பயன்படுத்தி ஒரு ஆசிரியர் மாதிரி வழி கொண்டுட்டு போனாங்க. அந்த வார்த்தைக்கு அவர் கட்டுப்பட்டு இந்த அளவுக்கு உள்ள வருவார் நான் எதிர்பார்க்கலாம். ஆனால் வந்திருக்கிறாங்க. அதுக்காக கோடான கோடி சொல்கிறோம். இன்னும் ஒரு அதிசய அற்புதத்துக்காக நாங்கள் காத்துட்டு இருக்கிறோம். அந்த ஆண்டவர் சீக்கிரத்தில் எங்களுக்கு கொடுப்பாருன்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இருக்கிறோம். ஆனால் அது எந்த நாள் ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்னு எங்களுக்கு தெரியாது. அப்பாவுக்கு தான் தெரியும். அவர் கிருபை தான் எல்லாம் எங்களை தாண்டி வழி நடத்துது. அதுக்காக கோடான கோடி சொல்கிறோம். நன்றி.